வைதேகி, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? இன்னைக்கு நேரம் ஆகுது. சித்த இருங்கோ, நான் வரேன். இன்னைக்கு ஆபீஸ்க்கு நாளே ஆகுதுடி, சீக்கிரம் வாயேன். தோ வந்துட்டேன். ஏன்னா இப்படி பறக்குறே? காத்தால எப்போ 9 மணிக்கு தானே பரப்பிடுவேள். மணி 8:30 தானே ஆறுது. அதுக்குள்ள என்ன அவசரம்? நேத்தியே உங்ககிட்ட சொன்னல, காத்தால சீக்கிரம் ஆடிட்டர் ஆபீஸ் போயிட்டு ஃபைல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அப்படியே ஹாஸ்பிடல் போயிட்டு உன்னோட ரிப்போர்ட் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வருவேன்னு சொன்னேன். மறந்துட்டியா? ஆமா, நான் தான் எனக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேனே. சாதாரண வயித்து வலி, இதுக்கு போய் டாக்டர் செக்கப் அந்த செக்கப்னு பார்த்து சின்ன விஷயத்த பெரிய விஷயமாக்குறேளே. எதுடி சின்ன விஷயம்? அன்னைக்கு டாக்டர் உன்னை செக்அப் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன சொன்னார் தெரியுமா உனக்கு? என்ன சொல்லிருப்பார்? சாதாரண வயித்து வலின்னு தான் சொல்லிருப்பார். சாதாரண வயித்தொலிக்கா இத்தனை செக்அப் பண்ண சொல்லிருப்பா? உன்னை செக் பண்ணி பார்த்ததுல அப்பண்டிஸா இருக்கும்னு சொல்லிருக்காரு. அப்படி அப்பண்டிஸா இருந்தா நம்ம சென்னையில போய் தான் ஆபரேஷன் பண்ணி ஆகணும். சென்னைக்கா? என்ன நான் சொல்றேன்? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நான் நன்னா தான் இருக்கேன். அப்படியே ஏதானும் இருந்தாலும் நான் இங்கேயே மருந்து சாப்பிட்டு சரி பண்ணிக்கிறேன். நீ நன்னாவணும் தான் நானும் நினைச்சிட்டு இருக்கேன். டாக்டர் சென்னை போகணும்னு சொன்னார்னா நம்ம போய் தான் ஆகணும். சரிண்ணா, அப்படியே போற மாதிரி இருந்தா அங்க எத்தனை நாள் தங்குற மாதிரி இருக்கும்? ஆபரேஷன்னா குறைஞ்சது 1 மாசமாவது ஆகும். 1 மாசமா? அப்படின்னா நான் பெரியவாளுக்கு பண்ணிட்டு இருக்க பூஜை பாதியிலேயே நின்னுடுமே. பெரியவா எப்பவுமே நாமெல்லாம் நன்னா இருக்கணும் தான் ஆசைப்படுவாரு. முதல்ல நீ உன் உடம்ப பாத்துக்கோ, அதுக்கப்புறம் பூஜையெல்லாம் தொடர்ந்து பண்ணிக்கலாம். பெரியவா ஒண்ணும் தப்பா நினைச்சுக்க மாட்டாரு. நீங்க என்ன சொன்னாலும் என் மனசு கேக்கலன்னா முதல்ல என் பூஜையை முடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்க என்ன சொன்னாலும் கேக்குறேன். நீ இப்படியே பேசிட்டு இருக்காத, நேக்கு நாளை ஆறுது. ஏண்டி நீ அப்படியே சாப்பிட வேண்டியதானே? இல்லண்ணா, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். இன்னைக்கு நான் பெரியவாளுக்கு விரதம் இருக்கேன். என்ன விரதமா? எவ்வளவு சீக்கிரம் ஆபரேஷன் பண்ணணுமோ அவ்வளவு சீக்கிரம் ஆபரேஷன் பண்ணணும்னு டாக்டர் சொல்லிருக்காரு. ஏதோ பூஜை பாதியிலே நின்னு நீ கேட்டதால நான் ஆபரேஷன் விஷயத்த தள்ளி போட்டுட்டு இருந்தேன். நீ என்னடானா விரதம் இருந்து உடம்பு கெடுத்துட்டு இருக்கியே? நீ இப்ப சாப்பிட்டு ஆரோக்கியமா இருந்தாதான் ஆபரேஷன் பண்றப்போ உன் உடம்பு நல்லா தெம்பா இருக்கும். பெரியவாளுக்கு ஒரு நாளைக்கு விரதம் இருக்கிறதுனால என் உடம்புக்கு ஒண்ணும் ஆயிடாது. பேசாம சாப்பிடுங்கண்ணா. நான் எவ்வளவு சொன்னாலும் நீ கேட்க மாட்ட. உன் ஆபரேஷன் விஷயமா ஆபீஸ்ல ஒருத்தரண்ட பணம் கேட்டிருக்கேன். அவர் இன்னைக்கு தரதா சொல்லிருக்கா. நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். நீ பத்திரமா ஆத்துலயே இரு. சரிண்ணா. ஈஸ்வரா, என்ன வயிறு இப்படி வலிக்கிறது?
வைதேகி 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 என்னமாச்சு? ஏண்டி நோக்கு என்னாச்சு? ஏன் இப்படி மயக்கம் போட்டு விழுந்திருக்க? ஜலம் குடிச்சேன்னா வயிற்று வலி ஆரம்பிச்சுடுத்து. என்னால தாங்க முடியல. தலை சுத்தி எடுத்து அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டேன். இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன் ஆபரேஷனை தள்ளி போட வேண்டான்னு. ஆனா நீதான் அது இதுன்னு நாளை கடத்திட்ட. இப்ப என்னாச்சு பாத்தியா? இல்லன்னா அது நீ எதுவும் பேச வேண்டாம். நான் சொல்றத மாத்திரம் கேளு. நாளைக்கே நம்ம மெட்ராஸ் போறோம். நீ முதல்ல ரெஸ்ட் எடு. பெரியவா, நான் உங்களுக்கு நித்தியமும் பூஜை செஞ்சு நைவேத்தியம் பண்ணி பழகிண்டு வரேன். இப்போ எனக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த வயிற்று வலியால என்னால தொடர்ந்து பூஜை பண்ண முடியல. என்ன மன்னிச்சிருங்க. நான் சென்னைக்கு போய் ஆபரேஷன் பண்ணிட்டு திரும்பி வர்றதுக்கு 1 மாசம் ஆகும்னு சொல்றேன். நான் திரும்பி வர்ற வரைக்கும் இந்த திராட்சை பழத்தை பெரியவாளுக்கு படைக்கிற நைவேத்தியமா எடுத்துக்கோங்க. நான் நல்லபடியா குணமாகி திரும்பி வந்ததும் உங்களுக்கு நான் பண்ணிட்டு இருக்க இந்த பூஜையை தொடர்ந்து பண்றதுக்கு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க பெரியவா. புறப்படலாமா? இப்ப எப்படி இருக்கா? செக் பண்ணி பார்த்ததுல அவங்க நிலைமை இப்ப கொஞ்சம் கிரிட்டிக்கலா தான் இருக்கு. கிரிட்டிக்கலா? என்ன டாக்டர் சொல்றேன்? ஆமா, அவங்களுக்கு நாளைக்கே ஆபரேஷன் செஞ்சாகணும். இதுக்கு மேலே நம்ம தாமதிச்சோம்னா அவங்க உயிருக்கே ஆபத்தா முடியும். என்ன டாக்டர் சொல்றீங்க? இது பயப்படுற அளவுக்கு ஆபரேஷன் இல்ல, ஒரு சாதாரண ஆபரேஷன் தானே டாக்டர் விஸ்வநாதன் சொல்லியிருந்தாரே. ஆனா நீங்க இப்படி சொல்றீங்களா டாக்டர்? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க தான் சார் ரொம்ப தாமதிச்சிட்டீங்க. 10 நாளைக்கு முன்னாடியே வர்றதா டாக்டர் விஸ்வநாத் போன் பண்ணி சொல்லியிருந்தாரு. நீங்க ஏன் வரல? இல்ல டாக்டர், அது என்ன சார், டாக்டர் விஸ்வநாதன் ஆபரேஷன் உடனே பண்ணணும்னு சொல்லியும் நீங்க தாமதிச்சிருக்கீங்களே. கண்டிப்பா ஏதோ ஒரு காரணம் இருக்கணும். என்ன பணம் ஏற்பாடு பண்ண எதுவும் நாளாயிடுச்சா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல டாக்டர். பின்ன என்னதான் சார் காரணம்? என் மனைவிதான். நான் அவகிட்ட எவ்வளவோ எடுத்து சொன்னேன். டாக்டர் சொன்னதுக்கு அப்புறம் ஆபரேஷனை தள்ளி போறது தப்புன்னு சொன்னேன். ஆனா அவ தான் பெரியவாவுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கேன், அது அவளால பாதியிலே நிறுத்த முடியாதுன்னு சொல்லிட்டா. அதனாலதான் இங்க வரத்துக்கு பல நாள் ஆயிடுத்து. என்ன சார், படிச்சவங்க தானே நீங்க. கடவுளை நீங்க வணங்குறது தப்புன்னு சொல்லல, அது அவங்க தனிப்பட்ட நம்பிக்கை. ஆனா எந்த ஒரு கடவுளும் தன்னை வருத்திக்கிட்டு தான் வாழணும்னு சொல்லலையே. உடலும் மனமும் நல்ல ஆரோக்கியமா இருந்தாதான் எந்த காரியத்தையும் முழு ஈடுபாடோட செய்ய முடியும். இதுக்கு நம்ம உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அத முதல்ல புரிஞ்சுக்குங்க சார். அது ஆபரேஷன் எப்போ வச்சுக்கலாம்? நாளைக்கு காலையில 10 மணிக்கு ஆபரேஷன் வச்சுக்கலாம். எல்லாம் நல்லபடியா நடக்கும், கவலைப்படாதீங்க. உங்க மனைவிக்கு நீங்க போய் தைரியம் சொல்லுங்க. நீங்க வணங்குற கடவுள் உங்களை கண்டிப்பா காப்பாத்தும்.
டாக்டர் என்ன சொன்னார்? அது ஒண்ணும் இல்லடி, நாளைக்கே ஆபரேஷன் வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா ஆபரேஷன் முடிஞ்சதும் ஊருக்கு போயிடலானாரா? இப்ப ஊருக்கு போறது உனக்கு என்னதான் அவசரம்? என்ன நான் இப்படி சொல்றேன்? இங்க வந்ததுனால பெரியவாளுக்கு பண்ற பூஜை பாதியிலே நின்னுடுத்து. நான் போய் அதை மறுபடியும் தொடரணும். இல்லனா பெரியவ கோச்சுப்பா. உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதா? எனக்கு நீ நன்னா இருக்கணுங்கிறது தான் ஆசை. இந்த ஆபரேஷன் முடிஞ்சு நீ குணமாவற வரைக்கும் இந்த பூஜை அது இதுங்கிறதெல்லாம் வேண்டாம். உன் வேண்டுதல மனசுலயே வச்சுக்கோ, அது போதும். பெரியவா எதுவும் நம்மள தப்பா நினைச்சுக்க மாட்டான். ஏன் நான் இப்படி கோவப்படுறேன்? நீங்க தானே சொன்ன இது சாதாரண ஆபரேஷன், முடிஞ்ச உடனே ஆத்துக்கு போயிடலான்னு சொன்னேளே. இப்போ நீங்க சொல்றத பார்த்தா இன்னும் 10 நாள் இருக்கணும் போல தோன்றது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆபரேஷன் முடிஞ்சு நீ பூர்ணமா குணமாவற வரைக்கும் இங்கே இருந்து ரெஸ்ட் எடுக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்கா. இதுக்கு மேல நீ எதுவும் பேச வேண்டாம், படுத்துக்கோ. நான் ஆபீஸ்க்கு ஒரு போன் பண்ணிட்டு வந்துடுறேன். என்னாச்சு? வைதேகி எப்படி இருக்கா? பதட்டப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சது. இனிமே நீங்க பயப்பட தேவையில்லை. ஷீ இஸ் ஃபைன் நவ. நான் போய் அவளை பார்க்கலாமா? இப்ப வேண்டாம். அவங்க ஆபரேஷன் முடிஞ்ச மயக்கத்துல இருந்து இன்னும் தெரியல. அவங்க கண் முழிச்சதுக்கு அப்புறம் நீங்க போய் பாருங்க. வைதேகி, இப்ப எப்படி இருக்கு? வலி எல்லாம் எதுவும் இல்ல, ஆனா உடம்புக்கு கொஞ்சம் அசதியா இருக்கு. ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சது. இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல. இனிமே நீதான் உன் உடம்ப நன்னா பாத்துக்கணும். வேலைக்கு சாப்பிட்டு நன்னா ரெஸ்ட் எடுத்துட்டா சீக்கிரமா டிஸ்சார்ஜ் ஆகி போயிடலாங்க டாக்டர் சொல்லியிருக்கா. பார்த்து வைதேகி, மெதுவா. செத்ததுல உட்காரடி. நான் போய் குடிக்க ஜலம் கொண்டு வரேன். கொஞ்சம் சாஞ்சின்னு நல்ல வசதியா உட்காரு. அப்பாடா, இத்தனை நாளா ஹாஸ்பிட்டல்ல இருந்தது ஏதோ கூண்டல் அடைஞ்சிருந்த மாதிரி இருந்தது. இப்போ நம்ம ஆத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்கு. சரி, நீ நல்லா உட்காந்து ரெஸ்ட் எடு. நான் போய் பேக் எல்லாம் உள்ள வச்சுட்டு வரேன். இதோ வரேன்.
வைதகி? சித்த இங்க வாங்க. என்னாச்சு? இங்க பாத்துடா. என்னடி இது? ஊருக்கு போறதுக்கு முன்னாடி பெரியவாளுக்கு திராட்சை பழத்தை நெய்வேத்தியமா படைச்சிட்டு போனனே, ஞாபகம் இருக்கா? ஆமா, அதுக்கு என்னாச்சு இப்போ? ஏன்னா நாம ஊருக்கு போறதுக்கு முன்னாடி இந்த டப்பாவை மூடிட்டு தானே போனோம். போன மாசத்துல என்னால தினமும் பூஜை கூட பண்ண முடியல. ஆனா இப்ப பாருங்க, ஒரு திராட்சை பழம் கூட இல்ல. அப்படின்னா பெரியவா என்னோட நைவேத்தியத்தை ஏத்துண்டாருன்னு தானே அர்த்தம். பெரியவா, என்ன மன்னிச்சிருக்கோ. பெரியவா மேல வச்சிருந்த ஆத்மார்த்தமான பக்திய நான் புரிஞ்சிக்காம ஏதோ பேசிட்டேன். நீ பெரியவா மேல வச்சிருந்த பக்திக்கு உண்மையிலேயே பலன் கிடைச்சிருத்து. பெரியவா இன்னும் நம்ம கூட தான் வாழ்ந்துட்டு இருக்கா. உயிரெல்லாம் உருகுதே. மீனாட்சி, மீனாட்சி, எங்கடி இருக்க? நேக்கு ஆபீஸ்க்கு நாளை ஆகிறது. அப்பப்பா, ஏன் இப்படி கால்ல சுடுதண்ணி ஊத்துற மாதிரி கத்துறேல்? என் பையங்கடி. செத்த இருங்கோ, இங்க தானே இருக்கிறது. இந்தாங்கோ. தினம் தினம் நீங்க ஆபீஸ் போறச்ச மட்டும் ஏன்னா அப்படி பறக்கிறேல்? அதெல்லாம் நோக்கு சொன்னா புரியாது. நான் புறப்படுறேன். செத்த இருங்கோ, டிஃபன் எடுத்துட்டு வரேன், சாப்பிட்டு போவேல். இல்லடி, நேக்கு வேண்டாம், நீயே சாப்பிடு. இன்னைக்கு ஆபீஸ்ல முக்கியமான மீட்டிங் ஒண்ணு இருக்கு, நான் கிளம்புறேன். ஏன்னா இப்படி சாப்பிடாம உடம்புக்கு எடுத்துக்கிறேல்? சொன்னா புரிஞ்சுக்கோடி. ஒரு நாள் சாப்பிடலன்னா ஒன்னும் ஆக போறது இல்ல. சரி விடுங்கோ, நான் என்ன சொன்னாலும் நீங்க கேட்க போறது இல்ல. மத்தியானம் சாப்பிடறதுக்காவது ஆத்துக்கு வருவேலா, இல்ல அதுவும் இல்லையா? கஷ்டம் தாண்டி. நான் தான் சொன்னேன்ல, ஆபீஸ்ல முக்கியமான மீட்டிங் இருக்கிறதுன்னு. எப்படியும் மீட்டிங் முடிய நாளை ஆயிடும். நான் மதியம் வெளியவே சாப்பிட்டுக்கிறேன். நீ எனக்காக காத்துட்டு இருக்காம சாப்பிட்டு நன்னா ரெஸ்ட் எடு. நான் போயிட்டு வரேன். சரிண்ணா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கோ. அதை ஏன்டி இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு சொல்ற? உங்களுக்கு என்ன, நீங்க 4 இடத்துக்கு போறவா, உங்களுக்கு எப்படி என்னோட மனக்கவலை தெரிய போறது? இப்போ என்னடி உன் பிரச்சனை? நாமளும் எத்தனை வருஷமா ஒரு பிள்ளையே இல்லாம இருக்கோம். என் வயிற்றுலயும் ஒண்ணு உண்டாயிருந்தா என்னையும் மலடின்னு யாரும் சொல்லியிருக்க மாட்டா. நானும் நம்ம பிள்ளைய வளர்த்துண்டு சந்தோஷமா இருந்திருப்பேன். இப்போ நமக்குன்னு ஒரு வாரிசு இல்லாம போயிடுமோன்னு பயமா இருக்குண்ணா. நீ எதுக்கும் கவலைப்படாத. நம்ம விஷயமா ஏற்கனவே ஒரு டாக்டர்கிட்ட பேசியிருக்கேன். இன்னைக்கே போய் செக் பண்ணி பார்ப்போம். அந்த பகவானோட அருளால நிச்சயமா நமக்கு ஒரு குழந்தை பிறக்கும். நீ தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காத, சரியா? நான் கிளம்புறேன், தைரியமா இரு. சரிண்ணா. வாங்கண்ணா. அத்தைக்கு என்னாச்சு? என்ன பண்ணிட்டு இருக்க? காலையில அத்தை வழியில துடிச்சதை பார்த்து நான் பதறி போய் பயந்துட்டேன். அதனாலதான் அத்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நான் பெரியாவோட நாமத்தை எழுதிட்டு இருக்கேன். அப்படியா? ஆமாண்ணா. அத்தை எங்க? என்னன்னா ஏன் அமைதியா இருக்கே? அத்தைக்கு என்னாச்சுன்னு சொல்லுங்க. அம்மாவுக்கு ஒன்றும் இல்லை. அப்படின்னா அத்தை எங்க? அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் டாக்டர்கிட்ட காமிச்சு அம்மா தாங்க முடியாத தலைவலியில் துடிக்கிறாங்கன்னு சொன்னேன். டாக்டரும் அம்மாவை செக் பண்ணி பார்த்துட்டு ஸ்கேனும் மற்ற டெஸ்ட்டும் எடுக்கணும்னு சொன்னான். சரி டாக்டர், எடுங்கன்னு சொன்னேன். எம்ஆர்ஐ ஸ்கேன் டெஸ்ட்லாம் எடுத்துட்டு டாக்டர் டாக்டர் என்ன சொன்னாரு சொல்லுங்க. அம்மா வலியில துடிக்கிறதுக்கு காரணம் அம்மா மூளையில ஒரு கட்டி இருக்கான். அதை உடனே ஆப்ரேட் பண்ணி எடுக்கலன்னா அம்மா உயிருக்கே ஆபத்தாயிடுமா. அதான் அம்மாவை ஹாஸ்பிட்டல்லே அட்மிட் பண்ணிட்டு பணத்துக்கு ஏற்பாடு பண்ணலாமேன்னு வந்துட்டு வயசு. ஆபரேஷனுக்கு எவ்வளவு பணம் தேவைப்படும்னா? ஆபரேஷன் செய்யறதுக்கு எப்படியும் 2-3 லட்சம் ஆகுமா. அவ்வளோ பணத்துக்கு என்ன பண்றதுன்னு தான் தெரியல. சத்த இருங்க வரேன். ஏன்னா இந்தாங்கோ, இந்த நகையை வச்சுட்டு ஆபரேஷனுக்கு தேவையான பணத்தை ஏற்பாடு பண்ணுங்க.
உன் மனசு எனக்கு புரியறதுடி. ஆனா ஆபரேஷனுக்கு தேவையான பணத்துக்கு இந்த நகை பத்தாதுடி. இப்ப என்னன்னா பண்றது? அதான் நேக்கும் என்ன பண்றதுன்னு புரியல. சரி, நான் போய் இந்த நகையை அடகு கடையில வச்சுட்டு மீதி பணத்துக்கு நம்ம அக்ரகாரத்துல இருக்கிற கணேச ஐயர் மாமா கிட்டையும் என் ஆபீஸ்ல இருக்கிற தெரிஞ்சவாழ்கிட்டையும் கேட்டு பாக்குறேன். சரிண்ணா, நானும் பேசி ஏதாவது ஏற்பாடு பண்ண சொல்லி கேட்டு பாக்குறேன். எப்படியாவது அத்தைக்கு ஆபரேஷன் நல்ல விதமா பண்ணி ஆத்துக்கு கூட்டிட்டு வாங்கோ. ஆமாண்டி. சரிண்ணா, நான் அத்தைக்கு தேவையான துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அப்படியே எங்க ஆத்துலயும் போய் சொல்லிட்டு அவளுக்கு தெரிஞ்ச யார்கிட்டயாவது கேட்டு பார்க்க சொல்றேன். நீங்க பத்திரமா போயிட்டு வாங்கோ. அத்தைக்கு ஒன்னும் ஆகாது, பயப்படாதீங்கோ. சரிடி, நான் போயிட்டு வந்துடுறேன். பெரியவா, அம்மா அம்மா அம்மா. என்னப்பா வெளில கிளம்பிட்டியா? ஆமாம்மா, கிளம்பிட்டேன். தம்பி நோக்கணும் கஷ்டமா இல்லையே? என்னம்மா இப்படி கேக்குறேன்? எனக்கு எந்த கஷ்டமும் இல்லம்மா. நீயும் நம்ம மாத்த கஷ்டத்தை புரிஞ்சுண்டு சின்ன சின்ன வேலைக்கெல்லாம் போயின்னு இருக்க. என்னைக்கு பகவான் நம்மள கண் திறந்து பாப்பாரோ? அம்மா, நீங்க எதுக்கும் கவலைப்படாது. நமக்கு ஒரு விடிவுகாலம் கண்டிப்பா பிறக்கும். அதுக்கு இல்லப்பா, உன் தங்கைக்கோ கல்யாண வயசு ஏறிண்டே போறது. என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த காலத்துல ஒரு கல்யாணம் பண்றது ரொம்ப கஷ்டம். நீ சம்பாரிச்ச பணத்துல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு 2 பவுன் தான் வாங்க முடிஞ்சது. கல்யாண செலவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. உன் தோப்பனார் இவ்வளவு சீக்கிரம் நம்மள பரிதவிக்க விட்டுட்டு போவார்னு நான் நினைச்சு கூட பாக்கலப்பா. நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. நீ வாங்குற சம்பளத்தை வச்சு உன் தங்கைக்கு கல்யாணம் பண்ணவே முடியாது. உன் தோப்பனார் வேலை நோக்கு கிடைக்கணும்னாக்கா நான் மாத்து வக்கீல ஒரு நட போய் பாத்துண்டு வா. சரிங்கம்மா. இத பாரு அம்பி, உன் தோப்பனார் வேலை நோக்கு கிடைச்சதுன்னு வச்சுக்கோ, நமக்கு நல்ல விடிவு காலம். நீயும் கை நிறைய சம்பாத்தியம் பண்ணுவ. பாக்கிக்கெல்லாம் பகவான் மேல பாரத்தை போட்டுடுவோம். பெரியவா பாத்துப்பா. சரிங்கம்மா, நீங்க சொன்ன மாதிரியே என் வேலையெல்லாம் முடிச்சிட்டு அப்படியே வக்கீலையும் பார்த்துட்டு என்னன்னு கேட்டு வந்துடுறேன். சரிங்கம்மா, நான் வரேன். வாங்கண்ணா. ஏன்னா சோகமா இருக்கேன்? ஏன்னா அமைதியாவே இருக்கேன்? நீங்க மாமாவாண்ட ஆபரேஷனுக்கு தேவையான பணத்தை கேட்டு பாத்தீங்களா? பெரியவா, நீங்க என் கூட இருந்திருந்தெல்லாம் என்னை எப்படி தவிக்க விட்டுருப்பேலா? எனக்கு புள்ள பாக்கியமே கிடைக்காதா பெரியவா? என் கேள்விக்கு இப்ப யாரு பதில் சொல்லுவா? மீனாட்சி, மீனாட்சி. என்னண்ணா? ஏன் என்னாச்சு? ஏன் கண்ணா கசக்கின்னு இருக்க? ஒண்ணும் இல்லண்ணா. ஒண்ணும் இல்ல, அவங்கள கண்ணா கசக்கின்னு இருக்க. என்னாச்சுன்னு சொல்லு. வாப்பா அம்பி, ஏன் உன் முகம் வாடி போயிருக்கு? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அப்புறம் என்னப்பா ஆச்சு? வக்கீல போய் பாத்தியா இல்லையோ? இப்பதாம்மா பாத்துட்டு வரேன். வக்கீல் என்ன சொன்னார்? நீ கொடுத்த நகைய அடகு கடையில வச்சுட்டு மீதி பணத்துக்கு மாமாவண்ட கேட்க அவர் ஆத்துக்கு போயிருந்தேன். ஆனா அவர் ஆத்துல இல்ல. மாமா எங்கன்னு கேட்டதுக்கு அவ ஆத்துக்காரி வேலை விஷயமா வெளியூர் போயிருக்கிறதா சொன்னா. மாமா எப்ப திரும்பி வருவாருன்னு கேட்டா 1 வாரம் ஆகும்னு சொல்லிட்டா. நானும் ஒன்னும் கேட்காமலே வந்துட்டேன். ஐயோ, என்னண்ணா இப்படி சொல்றேன்? நம்ம பக்கத்து ஆத்து பங்கஜ மாமி வந்திருந்தா. உங்ககிட்ட நான் முன்னாடியே சொல்லியிருக்கணும். பங்கஜ மாமியோட பார்த்து பழகு. அவ வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டா, ஏதாவது சொல்லிட்டே இருப்பான்னு சொன்னேன். ஆனா என்ன ஆனா? சரி விடு. மாமி இப்போ என்ன சொன்னா? கிருஷ்ணவேணி அக்காவுக்கும் என்ன மாதிரியே புத்திர பாக்கியம் இல்லையா? அதுக்கு என்ன இப்போ? கிருஷ்ணவேணி அக்காவுக்கு புள்ள பாக்கியம் இல்லாததுனால அவங்க ஆத்துக்கார அம்மா அவருக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்களாம். எனக்கும் அந்த மாதிரி நிலைமை வந்துட போறதுன்னு சொல்லிட்டு போறா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணா.
நீங்களும் வேற கல்யாணம் பண்ணிப்பேலா? உன் தோப்பனாரோட வேலை நோக்கு கிடைக்கும்னாரோ இல்லையோ, அவர் வேலை கிடைச்சாதான் உன் தங்க கல்யாணத்தை பண்ண முடியும். மத்த வாக்கிட்ட வாங்கின கடனையும் அடைக்க முடியும். அது வந்துமா, என்னப்பா ஆச்சு, என்னன்னு சொல்லு. நம்ம வக்கீல் எவ்வளவு வாதாடி பார்த்தாராமா. அதுக்கு ஜட்ஜு இது அரசாங்க வேலையினால உரிய நடவடிக்கை எடுக்க சொல்லி அந்த விசாரணையெல்லாம் முடிய ஒரு 6 மாசம் ஆகுமா. அது வரைக்கும் பொறுத்துதாமா ஆகணும். என்னப்பா இப்படி சொல்ற? உங்க ஆபீஸ்லயாவது கேட்டு பாத்தீங்களா? ஆபீஸ்லயும் கேட்டு பார்த்துட்டேன். மாச கடைசிங்கிறதால அங்கேயும் யார்கிட்டயும் பணம் இல்லைங்கிறா. இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலடி. அண்ணா, நீங்க கவலைப்படாதீங்க. நிச்சயம் நம்ம வேண்ட தெய்வம் பெரியவா நமக்கு ஒரு வழி காட்டுவா. என்னடி சொல்ற? பெரியவா தான் நம்ம கூட இல்லையே, அப்புறம் எப்படிடி அவரால் நமக்கு உதவ முடியும்? இல்லனா, நேக்கு பெரியவா மேல முழு நம்பிக்கை இருக்குண்ணா. நிச்சயமா பெரியவா அவரை வேண்டவங்களை கலங்க விட மாட்டார். நீங்க வேணும்னா பாருங்க, அத்தைக்கு எப்படி நல்லபடியா ஆபரேஷன் முடிஞ்சு நம்ம ஆத்துக்கு வரதான் போறா. பெரியவா, நான் உங்களை வேண்டது உண்மைனா நீங்க தான் எப்படியாவது என் அத்தையை காப்பாத்தணும். அடி அசடு, உன் மேல எவ்வளவு பிரியம் வச்சிருக்கேன்னு உனக்கு தெரியாதா என்ன? யார் யாரோ ஏதோ சொல்றாங்கிறதுக்காக தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிண்டு இப்படி கண்ண கசக்கிண்டு இருப்பியா? அதுக்கு இல்லனா, உங்களுக்கே தெரியும் நேக்கு உங்களை விட்டா வேற யாரும் இல்லைன்னு. நீங்களே என்னை விட்டு போயிட்டேன்னா என் பிராணத்தையே விட்டுருவேன். அப்படிலாம் சொல்லாதம்மா. இப்போ நமக்கு புள்ள இல்லைன்னா என்ன, எனக்கு நீயும் உனக்கு நானும் வாழ்ந்துட்டு போவோம். நிச்சயமா உன்னை தவிக்க விட்டுண்டு போக மாட்டேம்மா. என்ன போ, பெரியவா நம்ம கூட இருந்திருந்தாலாவது பெரியவா கிட்ட போய் கேட்டு பார்த்துருக்கலாம். அதனாலதான் நான் பெரியவா முன்னாடி நின்று என்னோட மனவேதனையை கொட்டின்னு இருந்தேன். இப்ப இருக்கிற நிலைமையில எனக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் பெரியவா மட்டும்தான். கவலைப்படாத, நிச்சயமா பெரியவா நம்ம மனக்கவலையை போக்குவார். உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதே நடக்கும். உன் தோப்பனார் வேலை நோக்கு கிடைக்கலன்னா வாங்கினவாளுக்கு கடனை எப்படி திருப்பி கொடுக்கறது? உன் தங்கைக்கு கல்யாணமும் பண்ண முடியாது. ஏன் தான் பகவான் இப்படி சோதிக்கிறாரோ தெரியலப்பா. அம்மா, இன்னும் கொஞ்ச நாள் தாம்மா. அது வரைக்கும் சத்த பொறுத்துக்கோங்கம்மா. உன் தோப்பனார் நம்மளை விட்டுட்டு போனப்போ எல்லா ராத்திரியும் வேலை பார்த்தேன். எப்படியோ உங்களை வளர்த்து ஆளாக்கிட்டேன். அப்போ பெரியவா துணை இருந்தது. இப்ப பெரியவாளும் நம்ம கூட இல்ல, வேலை பார்க்க உடம்புலயும் தெம்பு இல்ல. என்ன பண்றதுன்னே தெரியல. அம்மா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா. நம்ம வேண்ட பெரியவா நம்ம நிச்சயமா கைவிட மாட்டாரு. நான் உங்கள் கூடவே எப்போதும் உங்களை பார்த்துட்டே தான் இருக்கேன். லோகத்தில் நாகரிக வாழ்க்கைங்கிற பேரில் ஏதோ ஒன்றுக்கு ஆசைப்பட்டு பல நல்ல வழிகளை நாம் விட்டுடுறோம். எடுத்த பிறவியில் நாம் செய்கிற கர்மங்களை எந்த பிரதிபலனும் இல்லாமல் செஞ்சுண்டு தர்ம சிந்தனையோடு வாழ்ந்து எல்லா ஜீவராசிகளையும் ஒன்றா பாவிக்கிற மனசு இருந்தாலே பகவான் நமக்கு துணையாக எப்போதும் இருப்பார். என்னோட பரிபூர்ணமான அருள் எல்லாருக்கும் உண்டு. காஞ்சி மகா பெரியவர் இப்பூவுலகில் தோன்றிய கடவுளின் அவதாரம். மக்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் அனுதினமும் பூஜிக்கும் தபோ ஞானி. உலக நன்மைக்காக தன் 13 வயதில் சந்நியாசம் ஏற்று ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் என்ற நாமத்துடன் காவி தரித்து தண்டம் ஏந்தி ஓங்காரமாய் ஒலித்து இறை நெறி வளர்த்தவர். பள்ளி செல்ல வேண்டிய வயதில் உலக மக்களுக்கு பாடம் போதித்தவர். மகான் ஆன பின்பும் மக்களிடம் அன்பு குறையாமல் எந்த பேதமும் இல்லாமல் அனைவருக்கும் அருள் பாவித்தவர். கற்றோரும் மற்றோரும் இவரை தரிசித்து கடாஷிக்கப்பட்டு போஷிக்கப்பட்டு பெற்ற அனுபவங்களும் அதிசயங்களும் கணக்கற்றவை. தாங்கள் பெற்ற மெய்சிலிருக்கும் அனுபவங்களை பிறரிடம் பகிர்ந்தவர்களை விட மனதால் மகானை நினைத்து நினைத்து பூஜித்தவர்களே ஏராளம். அந்த பரம்பொருளின் எண்ணிலடங்கா மகிமைகளையும் அதிசயங்களையும் நிழல் சித்திரமாய் பார்த்து வந்தோம். இனி 100 ஆண்டு காலம் வாழ்ந்த மகா பெரியவர் என்று நம்மால் அன்போடு அழைக்கப் பெற்ற தெய்வீக பொக்கிஷத்தின் நிஜ பதிவுகளின் சில அற்புத காட்சிகள் உங்களுக்காக. உயிரெல்லாம் உருகுதே உனது புகழ் பாடவே, மனமெல்லாம் மருகுதே உனது முகம் காணவே. வேதங்கள் நாதங்கள் நீ போற்றுவாய் இறைவா, பாவங்கள் சாபங்கள் பறந்தோடவே துணைவா. அனைத்தையும்
அறிந்திடும் ஜெகத்குருனே ஆயாய் வந்தாய் ஆதி சிவசங்கரா அவமாய் நின்றாய் பரமசிவ சங்கரா இருள் நீக்கும் ஒளி போல, தாகம் தீர்க்கும் நீர் போல, அறியாமை விரட்டும் ஞானம் போல, அச்சம் விளக்கும் தைரியம் போல, கருணையே வடிவான பரமாச்சாரியரின் பார்வை கடாட்சம் நம் மீது படும்போது மலையாய் வந்த துயரும் பணியாய் விலகிப் போகும். தன் மேல் உள்ள அன்பால் பக்தர்கள் கோடி கோடியாய் பணத்தை கொட்டினாலும், தங்கம் வைரம் என வாரி வாரி இறைத்தாலும் அவற்றை தம்மை நம்பி வந்தவர்களுக்கே அளித்து எளிமையாய் வாழ்ந்து நிலையற்ற உலகின் நிதர்சனத்தை நம் கண் முன்னால் நிரூபணமாய் காட்டியவர். தன் மேலும் அந்த பரமேஸ்வரன் மேலும் நம்பிக்கை கொண்ட ஆஸ்திகனாயினும், கடவுளே இல்லை என்று கூறும் நாஸ்திகனாயினும் தன் துயர் போக்க வேண்டி நம்பிக்கையோடு ஓடி வந்தவர்கள் இவரால் வாங்கிச் சென்ற புண்ணிய தருணங்கள் ஏராளம். அப்படி ஓர் சூரிய கோடி பிரகாசராய் அருள் பாவித்தவர் நம் காஞ்சி பெரியவர். படர்ந்தாய் கருணை மழை என பொழிந்தாய் தூயவா துறவு கொண்ட பாலசேகரா சங்கரா ஜெய சங்கரா தண்டமேந்திய தாண்டவா குருவாய் வருவாய் நடராஜ ரூபனே திருவாய் மலர்வாய் நீலோக சாந்தமே சங்கரா சங்கரா